வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். இவரது மனைவி எலிசபெத் ராணி. இவர்களுக்கு கடந்த 11 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. நிறை மாத கர்ப்பிணியான அந்த எலிசபெத் என்ற பெண் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் மகப்பேறுக்காக கடந்த மாதம் 26ஆம் தேதி சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் இந்த ஆண் குழந்தை இந்த பெண்ணுக்கு பிறந்துள்ளது. தொடர்ந்து அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவில் கழிப்பறைக்கு அவர் கழிவறைக்காக சென்றுள்ளார். அப்பொழுது அந்த இடத்தில் வழுக்கி கீழே விழுந்துள்ளார். இதில் மயக்கம் அடைந்து சுயநினைவில்லாமல் கிடந்ததை கண்டு அவரது தாய் ஜெயாபதி ஓடோடி வந்து அங்கிருந்த மற்றவர்கள் உதவியுடன் அவரை மீட்டு அந்த மருத்துவமனையிலேயே சேர்த்து சிகிச்சை அளித்துள்ளனர். எலிசபெத் ராணிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் எலிசபெத் ராணி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த எலிசபெத் ராணியின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். குழந்தை பிறந்து 10வது நாளில் தாய் கழிவறையில் வழுக்கி விழுந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது இல்லை, அதை பேணி பராமரிப்பது இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த கீழே வழுக்கி விடாத அளவுக்கு அங்கு பாசி பிடித்துள்ள நிலையில் இருக்கின்ற தரையை சரியாக சுத்தம் பண்ணுவதில்லை என்பது போன்ற ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் இவ்வாறு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு மிகுந்த ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவத்துறைக்கு பல்வேறு நல திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது. அதாவது பட்ஜெட்ல கூட அதிகமான தொகை மருத்துவத்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனாலும் மருத்துவத்துறையில் இது போன்ற இழிவு நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே அரசானது இதில் தனி கவனம் செலுத்தி அந்த மருத்துவமனைகளில் உள்ள கழிவறைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுகிறதா, மருத்துவமனைக்கு வருகிற ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வருகிறார்களா, தங்களது பணிகளை சரியாக செய்கிறார்களா, அப்படி செய்யாத ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மருத்துவத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நேற்று தூத்துக்குடியில் கைம்பெண் ஒருவர் பேறுகாலத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் இன்று அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் அதே மகப்பேறு மருத்துவ பிரிவில் வழுக்கி விழுந்து ஒரு பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவத்துறையில் இது போன்ற மருத்துவமனைக்கு சென்ற இடத்தில் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் மருத்துவமனைக்கு செல்கின்ற இடத்திலேயே இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.